போலியான முறையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட சட்ட பட்ட படிப்பு, கிரிஷ் பரிவர்த்தனை தொடர்பான குற்றச்சாட்டுகள், பாதாள உலக குழு உறுப்பினரான கெஹில் பத்ர பத்மியுடனான நெருங்கிய நட்பு, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மகனும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ஷ மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு சில குற்றச்சாட்டுகள் தான் இவை. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் ஊடகங்களுக்கு இப்படி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களை மிகவும் பயத்துக்கு உள்ளாக்குது. ஆரம்பத்துல தேர்தல் வாக்குறுதிகள்ல நிறைய ஊழல் தொடர்பான ஆவணங்கள் இருக்கு, அது எல்லாத்தையுமே ஆட்சி காலப்பகுதியில வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே கூட தற்போதைய ஜனாதிபதி அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை. இதற்கு முந்தைய அதிகாரிகளினுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே விசாரிக்கப்படும், அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும், சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லி இருந்தாலுமே கூட இப்ப வரைக்குமே அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே மேற்கொள்ளப்படலை. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வாய் வார்த்தைகளால மட்டும்தான் இந்த மாதிரியான விடயங்களை சொல்லிட்டே இருக்கே தவிர செயல்ல எதையுமே நிரூபிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் ஊடக சந்திப்புல தெரிவிச்சிருப்பாரு. முந்தைய அதிகாரிகள் மூலமா நடந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், தேர்தல் மேடைகள்ல இந்த வாக்குறுதிகளை வழங்கியிருந்த நிலையில மக்கள் இன்னுமுமே விரிவான விசாரணைகளை தான் கேட்கிறாங்க. அதுதான் மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. அதனால அரசாங்கம் விசாரணைகளை துரிதப்படுத்தி மக்களுடைய கோரிக்கைகளை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விடயத்தையும் நாமல் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை தள்ளி போட்டுட்டே இருக்கிறது அவங்களுடைய அரசாங்கம் மேல இருக்கக்கூடிய சந்தேகத்தினாலதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்லியிருப்பாரு. எதிர்கட்சிகளையும் மகா சங்கத்தினர்களையும் முடக்கி புலம்பெயர்ந்தவர்களுக்காக ஒரு தேர்தலை நடத்தி அந்த தேர்தலை வெல்லணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நினைக்குமாக இருந்தால் அது முற்றிலுமாக ஒரு பெரிய தவறு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விடயத்தையும் நாமல் ராஜபக்ஷ இந்த ஊடக சந்திப்புல தெரிவிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி எப்பவுமே ஒரு தேர்தலுக்கு தயாராக இருக்கு அப்படின்னும், எந்த ஒரு நேரத்துல தேர்தல் நடந்தாலுமே அந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு தைரியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் இவர் சொல்லியிருப்பாரு. தற்போதைய அரசாங்கம் மக்களினுடைய வாக்குகளை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வழங்குறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னும் நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருப்பாரு. இது எல்லாமே இன்றைய தினம் நடந்த ஒரு ஊடக சந்திப்புல அரசாங்கத்துக்கு எதிராக நாமல் ராஜபக்ஷ முன்வைத்த குற்றச்சாட்டுகள். இது இப்படி இருக்க, அரசாங்கம் சார்பில் அரசாங்கத்தினுடைய அமைச்சர் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்றைய தினம் ஒரு கருத்து வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, கடந்த கால அரசாங்கங்கள்ல நடந்த ஆட்சிகள்ல நடந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை தங்களுடைய அரசாங்கத்துக்கு கீழே விசாரணைகளை துரிதப்படுத்துறதோ முறையான விசாரணைகளை நடத்துறதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நடத்தப்படாம இல்ல, நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளோட தொடர்புடையவர்களும் அதுக்கு சார்பா இருந்தவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், இவங்க எல்லாருமே தான் கடந்த அரசாங்கங்கள்ல பெரிய பெரிய அதிகாரிகளா இருந்திருக்காங்க, ஆட்சி அமைத்தும் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆவணங்களாக இருக்கட்டும், சாட்சியங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே அவர்கள் மூலமாகவே அழிக்கப்பட்டோ மறைக்கப்பட்டோ இருக்கு. அதனாலதான் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துல இந்த விசாரணைகளை துரிதப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சாதாரணமாகவே ஒரு அரசாங்கத்துல ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் குற்றம் செய்திருந்தாலோ ஊழல் செய்திருந்தாலோ அந்த அரசாங்கம் ஒரு 2-3 மாத காலப்பகுதி, அப்படி இல்லைன்னா கூட 1 வருட காலப்பகுதியில மாறி இருந்தா இந்த மாதிரியான விசாரணைகளை துரிதப்படுத்தி இருக்கலாம், உடனே நடவடிக்கை எடுத்திருக்கலாம், சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கலாம், தண்டனை கொடுக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஆனா சுமார் 5 தொடக்கம் 10 வருடங்கள் வரைக்குமே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடியவர்களே ஆட்சி செய்ததுனாலையும் அவங்களே அரசாங்கத்துல இருந்ததுனாலையும் இந்த மாதிரியான ஆவணங்களும் சாட்சியங்களும் மறைக்கப்பட்டிருக்கு. ஆனாலுமே தற்போதைய அரசாங்கத்துல விசாரணைகள் முடிந்தளவு துரிதப்படுத்தப்பட்டுதான் வருது, தீவிரப்படுத்தப்பட்டுதான் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விடயத்தையும் நலிந்த ஜெயதிச சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விசாரணைகள் முறையா நடக்கிறதுனாலதான் அது எதிர்கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுதான் அவங்க இவ்வளவு பெரிய ஒரு பேசு பொருளா மாத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விடயத்தையும் நலிந்து சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மற்றும் ஒரு மகன் யோஷித ராஜபக்ஷ மற்றும் அவருடைய பாட்டி டெய்சி ஃபாரஸ்டுக்கு எதிராக பண மோசடி குற்றச்சாட்டுல அவங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு கொழும்பு நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. இதற்கான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதா நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. இந்த தீர்ப்புக்கான காரணம் என்ன அப்படின்னா, யோஷித ராஜபக்ஷவினுடைய பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் இந்த வழக்குக்கு முன்னிலை
முன்னிலையாக மனரீதியா தகுதி உள்ளவரா அப்படிங்கிறதுக்கான வைத்திய அறிக்கை இன்னுமே கிடைக்கல. இந்த வைத்திய அறிக்கை கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த வழக்குக்கான ஒரு திகதியை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சார்பா முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றத்துல கோரிக்கை விடுத்ததன் காரணமா தான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு ஒத்தி வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, யோஷித்த ராஜபக்சனுடைய பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் இந்த வழக்குல முன்னிலை ஆகிறதுக்கு மனரீதியா தகுதி உள்ளவரா அப்படிங்கிறதுக்கான வைத்திய அறிக்கை இன்னுமே கிடைக்கல. அது கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இந்த வழக்கு விசாரணைக்கான ஒரு திகதியை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சார்பா முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காரு. இந்த கோரிக்கைக்கு அமைய நீதிமன்றம் இந்த வழக்கை ஒத்தி வச்சு ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கு. டெய்சி ஃபாரஸ்ட் இப்படி குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய பண மோசடி வழக்குல முன்னிலையாக மனரீதியா தகுதி உள்ளவரா அப்படிங்கறத ஆராயறதுக்கான வைத்திய அறிக்கை கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி நீதிமன்றத்துல கோரப்பட்டது. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி கோரப்பட்ட அந்த வைத்திய அறிக்கை இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி ஆகியும் இதுவரையிலுமே கிடைக்கல. இப்படியான சம்பவங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பட்சத்துல தான் நாமல் ராஜபக்ஷ இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் மேல விசாரணைகள் எதுவுமே துரிதப்படுத்தல, விசாரணைகள் ரொம்ப மெதுவா தான் இருக்கு, தாமதப்படுத்தப்படுது, தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படல, சட்ட நடவடிக்கைகள் முறையாக இல்ல, மக்கள் அதை தான் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுக்களை மேடைகள்ல ஏறி அரசாங்கத்துக்கு எதிராக முன் வச்சிட்டு இருக்காரு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, குற்றச்சாட்டுகள்ல சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டிருக்கக்கூடியவர்களே அரசாங்கம் மேல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது கொஞ்சம் நகைச்சுவையான ஒரு விடயமாகவும் தான் பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலுமே உண்மை என்ன அப்படிங்கிறது வாக்களித்த மக்களுக்கு தெரியும். அரசாங்கம் விசாரணைகளை தாமதப்படுத்துது அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் அதுக்கு அரசாங்கம் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாலுமே கூட நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிற விடயங்கள் எல்லாமே மக்கள் ரொம்பவே அவதானமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே இறுதி தீர்மானம் எப்பவுமே மக்களுடையதாக தான் இருக்கும். நாமல் ராஜபக்ஷ மீதாக இருக்கட்டும், ராஜபக்ஷ குடும்பம் மீதாக இருக்கட்டும், இப்ப வரைக்குமே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே முழுமையா நிரூபிக்கப்படலை. இது எல்லாமே இப்ப வரைக்குமே நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய விசாரணைகளாகத்தான் இருக்கு. என்னதான் அரசியலாக இருந்தாலும் இந்த விடயங்கள்ல தீர்மானம் மேற்கொள்ளக்கூடிய முழு அதிகாரமுமே நீதிமன்றத்திற்கும் சட்டத்திற்கும் தான் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் மக்களுடைய தீர்மானமும் சட்டமும் தான் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லி ஆகணும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கனுஷியா புஷ்பகுமார்.